ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். இப்போ வந்து மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுதான் எடுத்து வச்சுட்ருக்கேங்க. வாங்கிட்டு வந்த இட்லி அரிசியை கொட்டி வச்சுட்ருக்கேங்க. இந்த பெரிய கிளாஸில் 5 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். என்னென்ன விதமான மாவு அரைக்கிறோம், அதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பெரிய கிளாஸில் 5 டம்ளர் இட்லி அரிசி அளந்து எடுத்து வச்சுட்ருக்கேங்க. இனி ஒரு மீடியம் சைஸ் கிளாஸில் 1 டம்ளர் அரிசி தனியாக எடுத்து ஊற வச்சாச்சு. இட்லி அரிசியே தாங்க. இது வந்து அதே மீடியம் சைஸ் கிளாஸில் 1 டம்ளர் சோளம் தனியாக எடுத்து இனி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்ருக்கேன். அது கூடவே 3/4 டம்ளர் அரிசி, 2 கைப்பிடி அளவு உளுந்து, இது எல்லாமே இந்த ஊற வச்ச சோளத்துக்குள்ளேயே போட்டுடலாங்க. இப்போ நம்ம அளந்து வச்சுட்ருக்கிறது சோள குழி பணியாரத்துக்காக. நம்ம சாதாரணமான இட்லி தோசை செய்யறதுக்கு ஏற்கனவே 5 டம்ளர் அரிசி எடுத்து அளந்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அரிசி அளந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்துங்க தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து, முழு உளுந்துங்க, அதையும் ஒரு மீடியம் கிளாஸில் அளந்து வச்சாச்சு. இப்போ என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அளந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அரிசி போட்டு வச்சுருக்கிற பெரிய பாத்திரத்துக்குள்ளேயே மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதாவது கருப்பு உளுந்து, நார்மல் ஒயிட் உளுந்து, சோளம், கோதுமை, அந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்குன்ட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ தான் அடுத்த வாட்டியும் நம்ம அரைக்கும் போது இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்தால் போதும், அதுலேயே எல்லாமே இருக்கும். இப்போ வந்து சோளம், அரிசி, உளுந்து எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு பாத்திரத்தில், அதுக்குள்ளார 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. அப்புறமா இட்லி தோசைக்கு எடுத்து வச்சுருந்த வெள்ளை முழு உளுந்து, அதுக்குள்ளார 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சுங்க. இப்போ வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அளந்து எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த அளந்து வச்சுருந்த அரிசி, உளுந்து எல்லாத்தையும் எடுத்து சிங்க்குள்ளே வச்சுங்க. டேப் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் கழுவுறதுக்காக. இந்த சிங்க்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் பாத்திரம் கழுவுறது இல்லைங்க, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் அப்பப்போ சமைக்கும் போது கழுவிக்கிறது. அதனால இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கும்போது சிங்க்குள்ளேயே வச்சு கழுவி அங்கேயே வச்சு மூடி வச்சுருவாங்க. இப்போ வந்து இந்த அரிசி கழிச்ச தண்ணியெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்ருக்கேன். அது நிறைஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் செடியில் ஊற்றிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம வந்து எதுக்கு ஊற வச்சுருக்கோன்னு சொல்லிடுறாங்க. 5 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து இட்லி தோசைக்குங்க. அப்புறம் பிளெயின் கருப்பு உளுந்து 1 டம்ளர் தனியாக ஊற வச்சுருக்கோம், அது வந்து உளுந்து கஞ்சிக்கு. அப்புறம் சோள பணியாரம், அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கிளியராக. அப்புறம் தனியாக 1 டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கோம், அது வந்து சந்தகம் செய்கிறதுக்குங்க. சந்தகம் வந்து அப்போவே செய்கிறதுனாலங்க ஃபஸ்ட்டு நான் அரைச்சது இந்த 1 டம்ளர் இட்லி அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து, அப்புறமா வெள்ளை உளுந்து, அப்புறமா இட்லி அரிசி, அப்புறம் சோள மாவு, இந்த ஆர்டரில் தான் மாவு அரைச்சேங்க. இப்போ வந்து 1.5 தேங்காவை உடச்சி குட்டி குட்டி பீசஸாக தேங்காவை தோண்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் ஒரு கையளவு மட்டும் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சமையலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்காக மிச்சம் இருக்கிற தேங்காய் எல்லாமே மிக்சியில் போட்டு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன். இதுக்கு நடுவில் அரிசி போட்டு எடுத்ததுக்கப்புறங்க உளுந்தும் ரெடி ஆயிடுச்சு. அதை தான் எடுத்து சம்பளத்தில் போட்டு வச்சுட்ருக்கேன், உடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக. அதுக்குள்ளே என் சின்ன பொண்ணு கடைக்கு போய் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்து அதில் வந்து பழைய முட்டை எது, புது முட்டை எதுன்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சுங்க. அதை தான் பண்ணிகிட்ருக்கா. அதாவது முட்டை தண்ணியில் போட்டோன்னே மேலால் மிதந்துட்டு இருந்துச்சுனாங்க, அது வந்து 4 வாரம் ஆன முட்டை. அதுக்கும் கீழே கொஞ்சோடு போச்சுன்னா அது 3 வாரம் ஆன முட்டை. அப்புறம் கொஞ்சம் சாயிற மாதிரி கீழேயே போயிடுச்சுன்னா அது 2 வாரம் ஆன முட்டை. அப்புறம் தண்ணிக்குள்ளே போட்ட முட்டை நல்லா கீழே போய் அமுங்கி படுத்துருச்சுன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை, 1 வாரத்துக்குள்ளே தான் ஆன முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருந்தா. வாங்கிட்டு வந்த முட்டை இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பியும் கொடுக்க முடியாது எப்படி இருந்தாலும். அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எது இமீடியட்டாக யூஸ் பண்ணணும், எது கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த வியூவை விட சைட்வைஸ் வியூவில் பார்த்தோம்னா நல்லாவே தெரிஞ்சிச்சு முட்டை எது மிதந்தது, எது கீழே போகுது. அந்த முட்டை எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கு, நான் ஒரு சைடில் தேங்காய் பால் அரைச்சாச்சுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி அரைச்சி எடுத்த தேங்காய் பாலுங்க. ஃபஸ்ட்டு பால் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹஸ்கை வந்து மிக்சியில் போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சி மறுபடியும் பால் எடுத்தாச்சு. 1 டம்ளர் இட்லி அரிசி ஃபஸ்ட்டு ஊற வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அது அப்போவே செய்கிறதுனால அதை மட்டும் எடுத்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கணுங்க வேகப்பத்தில், அதனால் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 வாட்டி தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் இந்த சக்கையை கொண்டு போய் செடியில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துங்க, கொஞ்சமாக அது நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சிடலாம் உருகிறதுக்காக. இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இது எடுத்து இந்த சந்தக மரத்தில் போட்டு புளிய வேண்டியது தான். எப்பவுமே நம்ம மாவு அரைக்கும் போது வெறும் இட்லி தோசைக்கு அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு நாள் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம், ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாவு அரைச்சி உள்ளே வச்சிட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு நம்ம யோசிக்காமல் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத தவிரங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வெரைட்டிஸாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும்.
நான் எப்போவுமே மாவு இப்படி தாங்க அரைக்கிறது. இட்லி தோசை மாவு, அப்புறம் உளுந்து கஞ்சிக்கான மாவு எல்லாமே காமனாக எல்லா வாரமும் அரைக்கிறது தான். இந்த சோள பணியாரம் மட்டும் ரொட்டேஷனில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு வாரம் முளைக்கட்டின கோதுமை தோசை, கம்பு இட்லி, ராகி இட்லி, சோள பணியாரம், நீர் தோசை அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும். எல்லாமே ஆனால் இட்லி தோசை மாவு அரைக்கிறது ஒரே நாளில் அன்றைக்கே அரைச்சி வச்சிடுறதுங்க. இப்போ வந்து ஜாதிக்காவை தான் ஓடோடு வாங்கினதை தட்டி உடச்சிட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாதிக்காய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. அதனால் தேங்காய் பாலில் அதையும் கொஞ்சம் திருவி சேர்த்திக்கலான்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேங்க. குட்டியாக நம்ம இஞ்சி திருவுவோம் இல்லைங்களா, அதுலேயே வச்சு கொஞ்சமாக திருவிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு திருவினோன்னா போதும். அதுக்குள்ளேயே வெள்ளைப்பாகையும் கரைச்சி ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுக்க மறந்துட்டேன். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம புளிஞ்சு வச்சுருந்த சந்தகம் எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ வந்து போட்ட உடனே பிரியாது, அதனால ஒரு ஃபோர்க் வச்சு கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ் ஆகிக்கும். கொஞ்சம் உப்பு அப்புறம் லெமன் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. லெமன் சேவை ரெடி ஆயிடுச்சு. அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவில் டேஸ்டியான சந்தகை தேங்காய் பால் அப்புறம் லெமன் சேவை பார்த்தாச்சுங்க. இனி அடுத்த நாள் காலை வேலை தான் தொடருதுங்க. ஒரு கடாயில் கடுகு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயம் இருந்தால் அது போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அது கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம முந்தின நாள் அரைச்சி வச்ச சோள மாவுங்க. நல்லா புளிச்சு இருக்குங்க மாவு. அது கூடவே துருவின கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம தாளித்து வணக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கூட மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுக்கலாங்க. ஏன்னா நைட்டு நான் மாவில் உப்பு போடல, இப்போ காலையில் தான் போட்டிருக்கோம். இப்போ ஒரு குழிப்பணியார கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியும் சுடலாம், இல்லை நெய் ஊற்றி சுட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நெய் ஊற்றிட்டுருக்கேன் ஒவ்வொரு குழியிலையா. 3/4 குழி அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நிறைய ஊற்றினோம்னா வேகும்போது ரொம்ப பொங்கி ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தாச்சுங்க. இதுக்கு வந்து புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செஞ்சது சிம்பிளான தேங்காய் சட்னி மட்டும்தான். இப்போ நம்ம நெய் சோள பணியாரம் ரெசிபி பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து மாவு அரைச்சி 3 நாள் கழிச்சு தாங்க இந்த உளுந்தையே ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலி மறந்துட்டேன் இது இருக்கிறதே. டெய்லி காலையில் இந்த கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும்னு நினப்பேன். பட் அதுக்கு பதிலாக பொண்ணு வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா, அதனால் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே உள்ளாரே இருந்ததுனால புளிக்கவே இல்லைங்க. மாவு கொஞ்சம் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அளவாக 2 கரண்டி மட்டும் எடுத்துக்கிறோம் மாவு. எடுத்த உடனே மறுபடியும் தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடறோம். நம்ம சாதாரணமாக இட்லிக்கு உளுந்து ஆட்டுற மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் தான் நான் எடுத்த மாவு. அதுவே ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. அதனால் 2 கரண்டி மாவு கூட நான் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா தின்னாக டைல்யூட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் வச்சுங்க நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக ஹீட் ஏற ஏற நல்லா நுர கட்டி வருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க. நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா பச்சை வாசமும் போய் அந்த உளுந்தோட வாசம் நல்லா தெரியுங்க நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை அல்லது பொடித்த வெல்லம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கலக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான உளுந்து கஞ்சி ரெடிங்க. சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இந்த பாட்டில் ஆர்ட்ஸ் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கலாங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் ஒரு மினி வ்ளாகில் இந்த ஆர்ட்டை நான் வேறு கலர்ஸில் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நாம் அதே கலம்காரி பிரிண்ட்டு ஆனால் ரெட் கலரில் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ஆர்ட் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு பாட்டிலில் ஃபுல்லாக ஒயிட் அடிச்சிட்டுங்க. அப்புறம் அதில் பென்சிலில் நம்ம ட்ரா பண்ணிக்கணும் அந்த ஃப்ளவர்ஸை. அதுக்கப்புறமா கலர் பண்ணும்போது அந்த ஃப்ளவர்ஸை விட்டுட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த பாட்டில் அதில் தான் நம்ம வந்து கலர் பண்ணணும்.
பேசிக் கலம்கரி ஆர்ட் ஒர்க் இப்படி தாங்க பண்ணுவாங்க. இது வந்து ரீசெண்டாக ஒருத்தங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பாட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்ததுக்கப்புறங்க ஒவ்வொரு லீஃபாக நம்ம வந்து பிளாக் கலரில் பார்டர் கொடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு லீஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் என்ன இருக்கோ அதை சுற்றி பிளாக் கலரில் பெர்மனெண்ட் மார்க்கர் கூட கொடுத்துக்கலாம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு வார்னிஷ் ஒரு கோட் அடிச்சிட்டோம்னா இந்த பாட்டில் ஆர்ட் முடிஞ்சிருங்க. இத்தனை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்க.